அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸோட 1 வீக் வந்து லீவ் கிடச்சிருந்துச்சி ஸ்கூல் காலேஜ்லாம். சரி அதோட ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஊருக்கு வந்துருந்தோம். அந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுக்க முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி தான் லாங் வீடியோ ஃபஸ்ட்டு போடுறேன். இந்த புது வருஷம் பிறந்ததுக்கப்புறம் நான் போடுற லாங் வீடியோ இதுதான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வீடியோ எடுத்திருந்தேன். பசங்களுக்கு அம்மா வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து காஃபி அவ்வளோவா குடிக்கிறதில்ல, அதனால் காஃபியுமே குடிக்கல. சரி கடுங்காப்பி மாதிரி குடிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி வந்து மச்சி சூப்பராக போடுவாங்க. அதனால் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு அடுத்தது பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா அண்ணன் வீடு. போன தடவை ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இந்த போலி எல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் வாமிட் மாதிரி இருந்ததுனால மச்சி சுக்கு காப்பி போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் மச்சிட்டு இன்றைக்கி வந்து அந்த சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அந்த சுக்கு காப்பி பவுட்ரு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் சரி கருப்பட்டி போட்டு இஞ்சி காப்பி மாதிரி போடுறேன் அப்படின்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சுக்கு காப்பிக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, சுக்கு அதுக்கு கூட பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை குச்சி, அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதையும் சேர்த்துக்கிடுவாங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். அப்புறம் முழு மல்லி, பூண்டு, வேறு என்ன சேர்ப்பாங்கன்னு தெரில. இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சு அதில் வந்து கருப்பட்டி போட்டு கடுங்காப்பி மாதிரி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு அன்றைக்கி அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக கருப்பட்டி போட்டு எப்பவும் போல் கடுங்காப்பி தான் கிடச்சிது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 25ஆந்தேதி, அதாவது கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால அண்ணன் பையனோட ஃப்ரெண்டு வந்து கேக் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து மச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. கேக் சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா தெரிய ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து எனக்கு கல்யாண நாள் அப்படின்னு. ஏன்னா அது வந்து மறந்துடுறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வேறையா, அந்த ஞாபகம் தான் இருக்கும். என்னோடய கல்யாண நாள் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் தான் மச்சி தங்கச்சி எல்லோரும் பார்த்திங்கன்னா விஷ் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கின்னு மச்சி கையால் கேக்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டோம். நான் வந்து ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் பார்த்திங்கன்னா இதுக்காக தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் பொண்ணுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ணன் பொண்ணு வந்து கன்சீவாக இருக்கா. அவளுக்கு வந்து நவம்பரில் வந்து வளைகாப்பு வச்சு ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வர முடியாமல் ஆயிடுச்சு. அப்போவுமே பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனோம் அப்படின்னா அவளுக்கு நம்ம கையால் வளையல் வாங்கி போடணும்னு அப்போவுமே பார்த்திங்கன்னா நியத்து வச்சுட்டேன். அப்போ வாங்கி வச்சுருந்த வளையல் தான் இது. அவளையுமே அண்ணன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்த வளையலை போட்டு விட்றேன் அப்படின்னு. ஸோ நான் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அம்மாவும் தங்கச்சி போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச மாதிரி வளையல்லாம் போட்டு பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வாங்கின இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரெயின்போ பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, அந்த வளையல் தான் வாங்கி போட்டிருந்தேன். ஃபங்க்ஷன் அதுவுமா கை நிறைய வளையல்லாம் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டா. சரி வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து அவளுக்கு போட்டு விட்ருந்தேன். மாஷா அல்லாஹ் ரொம்பவே அழகாக இருந்தது. வளைகாப்பு ஃபங்க்ஷனில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். நான் அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
மதியம் ஒரு 3:30 மணிக்கிட்ட இருக்கும். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி பசங்களாம் வெளியே என்ன விளையாண்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டேன். யூடியூப்ல படையா வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அசர் நேரம் ஆயிடுச்சு. மச்சியும் அண்ணன் பொண்ணும் மதரசா கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பசங்களோட இருந்து அவங்க என்னென்ன கேம் விளையாடுறாங்க, ஏதாவது புதுசாக கேம் விளையாடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் புதுசாக எந்த கேமும் விளையாடலை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னெல்லாம் கேம் விளையாண்டோமோ அதுதான் இன்னமும் இவங்க விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு விளையாண்டது பார்த்திங்கன்னா கல் வச்சு கோடு கிழிப்பாங்க இல்லையா, கட்டம் போட்டு பாண்டி விளையாடுவாங்க இல்லையா, அந்த கேம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ரிங்கர் ரோசஸ். அதுக்கப்புறம் தண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க இல்லையா, அது விளையாண்டாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம் வந்துட்டு, அதனால் அவங்களோட சேர்ந்து ரொம்ப நேரம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. தண்ணி தர தண்ணி தர தர தண்ணி தண்ணி. இந்த டைமில் பிள்ளைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதோட பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் அரபிக் கிளம்பியாச்சு. அவங்கள அனுப்பிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மகரிப்புக்கு அப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா வெளியே போயிருந்தோம். எங்கே அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முத்துநகர் பீச்சுன்னு இருக்குது. அங்கே தான் போயிட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தோட ஒரு 4 மணிக்கு போனோம் அப்படின்னா வெளிச்சத்தில் வந்து பீச்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். போனதோட ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் ஹார்பர் பீச்சுக்கே போயிருந்தோம். அது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ரோச் பூங்காவுக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டானதுனால சரி இந்த பீச் தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு இங்கேயே கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா முத்துநகர் பீச்சு. போன தடவை வந்திருக்கும்போது நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஒரு டைமாவது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெளிச்சத்தில் நான் வந்து வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது மட்டும் முடியவே மாட்டேங்கி. எப்பவும் போல் கிளம்புறதுக்கு 6:30 7 மணி ஆயிடுது. சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒருத்தராக கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுது. இன்றைக்கின்னு பார்த்து பீச்சில் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்மஸ் வேறையா, அதனால் நிறைய பேர் இங்கே தான் வந்திருந்தாங்க. கம்மியான கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த பீச்சில் பசங்க விளையாடுறதுக்கு வந்து கேம் நிறையவே இருக்குது. ஒரு சிலது காசு கட்டி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாகவே விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விளையாண்டாங்க. மற்றபடி பெரிய அளவில் எந்த கேமும் விளையாடலை. வந்ததுக்கு பசங்களும் நாங்களும் சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ். நான் ஊருக்கு வந்த அன்னைக்கு இப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு பிள்ளைங்களோட சேர்ந்து. பீச்சுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு நைட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்கேயே தங்கியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போனது. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நான் எடுத்த வீடியோ வந்து இன்ஷால்லா எடுத்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி நான் எடுத்திருந்த வீடியோவும் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு போனதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.